Hi friends, நான் உங்க தோழி பேசிட்டு இருக்கேன். சரி, என்ன பத்தி பேசணும், எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு எந்த ஐடியாவும் இல்லாம பேச போறேன். அதனால கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நான் பேசுறதெல்லாம். ஓகேங்களா? சரி, யாரோ ஒருவன் யாரோ ஒருத்தி அப்படின்றது இல்லாம ஒரு இந்திய பிரஜையா, ஒரு இந்தியன் சிட்டிசனா அண்ட் வந்து தமிழ்நாட்டு ஒரு தமிழச்சியா, திவ்ய தமிழச்சியா பேசுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் உங்ககிட்ட. ஸோ என்னோட தமிழ்ல எதுனா தப்பு இருந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். ஜாலியா மன்னிச்சுட்டு மறந்துடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? சரி, ஸோ நான் தங்கிலீஷ்ல தான் உங்ககிட்ட இன்னைக்கு பேச போறேன். தமிழ் ஃபுல் தமிழ் இருக்காது, இங்கிலீஷ் ஃபுல் இங்கிலீஷ் இருக்காது. ஸோ ஏன்னா தப்பு இருந்தா ஜாலியா என்ன பண்ணணும், மன்னிச்சிடுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான் கொடுக்கும். ஏங்க இப்படி சொல்றேன், ஏன் இப்படி கேட்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ற பேர்ல உள்ள வந்துட்டு அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு அவங்க வெளியில வழிப்பறையா வாயால சொல்லல அப்படின்னா நம்மளால உணர முடியும் அப்படின்னு. ஸோ ஏன் இந்த சூழ்நிலை வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, நிறைய ஸ்ட்ரெஸ், டென்ஷனு, இப்ப இருக்கிற ஒரு ஒர்க் டென்ஷன், ஒர்க் பர்டன், ஃபேமிலி பர்டன் எல்லாத்தையும் நம்மளால கவனிக்க முடியாத ஒரே ஒரு காரணத்தினாலதான் நம்மளுக்கு இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, ரொம்ப நல்லவதான், ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா அவகிட்ட எப்ப சிங்கனாலும் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குடி, என்ன பண்றதுனே தெரியலடி. குழந்தை அழுதா டென்ஷன், சாப்பிடணும்னா டென்ஷன், குளிக்கணும்னா டென்ஷன். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுது எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்டா, என்னோடது அப்படி இருக்கு, நீ டென்ஷனா இருக்குடி அப்படின்னு சொல்லுவா. சோ அப்பதான் எனக்கு சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன் இப்படி டென்ஷன் 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 இருக்கிறாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சர்வேஷன் ஸ்டார்ட் ஆனதுனால அதுதாங்க. ஸோ நிறைய பேர் அப்புறமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சதுல நிறைய பேர் இப்படிதான் டென்ஷனா சுத்திட்டு இருக்கிறாங்க. நல்லவங்க தான், ஆனா நிறைய பேர் இப்படிதான் டென்ஷனா சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பா வந்து இல்லாம நம்ம வாழ முடியாது. அது நல்லா தெரியும் எல்லாருக்கும், புதுசா சொல்ல போறது இல்லை. ஸோ அது வந்து அதை கம்மி பண்ணி அது இருந்தாலும் அதை பத்தி பெருசா மனசுல வந்து எடுத்துக்காம ஜாலியா சந்தோஷமா வாழறது எப்படி அப்படின்றதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ அதுதாங்க 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க உங்ககிட்ட எப்படி பேசுறீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதாவது செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு உங்களோட ஆட்டிடியூட்னா என்னது, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, உங்ககிட்ட நீங்க நடந்துக்கிறீங்க, மத்தவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. 3வது எனக்காக நான் வாழறேன், ஒண்ணு மத்தவங்களுக்காக என்ன செய்யறேன் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ நான் 3 விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் செல்ஃப் டாக் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ செல்ஃப் டாக் அப்படின்றது, நீங்க உங்களை பத்தி நான் உருப்பட மாட்டேன், நான் வேலைக்கே ஆக மாட்டேன், என்னால இது பண்ண முடியாது, என்னால இது செய்ய முடியாது அப்படின்னு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சொல்றீங்க அப்படின்றதை இன்னைக்கு அப்சர்வ் பண்ணுங்க. இன்னில இருந்து அப்சர்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு சின்ன கதை செய்வாங்க. கதைலாம் சொன்னாங்க நீங்க அப்புறம் வந்து இந்த பொண்ணு ஓவரா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ சரியா, இதை வந்து நான் டீப்பா இன்னொரு ரெக்கார்டிங்ல நான் எப்படி டிஸ்கஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ஆட்டிடியூடுக்கு வேணா ஒரு சின்ன கதை சொல்றேன். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா பார்த்துப்பேன் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்லுவேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, தப்பு செஞ்சா மட்டும்தான் பயப்படணும், தப்பு செய்யலைன்னா பயப்படக்கூடாது அப்படி சொல்லுவேன். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் எனக்கே அமைஞ்சிச்சு. நாங்க எல்லாரும் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் போயிருக்கிறோம். அவங்க வந்து என்ன ஆச்சுன்னா, பிரைஸ் வந்து 2 ஸ்கூலுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு எங்க ஸ்கூலுக்கு, இன்னொரு ஸ்கூலுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து போய் கேட்கணும் அப்படின்னா யாருமே இனிஷியேட் எடுக்க மாட்டாங்க. நிறைய பிடி ஸ்டாஃப்ஸ் வந்து நாங்க இங்க கூட, ஆனா அதை வந்து யாரும் எடுக்கவே இல்லை இனிஷியேட். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட மிஸ் என்ன மிஸ் ஆச்சு மேம் 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 என்ன பார்த்து என்ன கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப எனக்குள்ள ஒரு வாய்ஸ், என்னம்மா நீ வந்து பசங்களுக்கு இதெல்லாம் வந்து சொன்ன செஞ்ச, இப்ப வந்து நீயே வந்து தயங்கி நிக்கிறியே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கொஸ்டின். சரி சொல்லிட்டு நான் கட நடந்து போயிட்டு அங்க டீச்சர் கிட்ட கேட்டேன்,
மேம் என்ன மேம் இந்த மாதிரி 2 ஸ்கூலுக்கு வந்து ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஸோ என்னது இது அப்படின்னு கேட்டா அவங்க என்கிட்ட எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிட்டாங்க. எரிஞ்சு விழ இந்த சென்ஸ் வந்து கொஞ்ச நாள் கவனம் இருக்கிறீங்களா, எங்களால இங்க ரொம்ப டென்ஷனா இருக்குது, எங்களால இதையே பார்க்க முடியல, நீங்க வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் யோசிச்சேன் என்ன நடக்குதுங்க, ஏன் அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க. அப்போ அவங்க பிஹேவியரை நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். சரி அவங்க ஒரு 2 மினிட்ஸ் பொறுத்தேன், மறுபடியும் அவங்க வேலையில தான் பிஸியா இருந்தாங்களே தவிர எனக்கு ஆன்சரே பண்ணல. அப்புறம் திருப்பியும் நான் கேட்டேன், சரி நீங்களும் டீச்சர் நானும் டீச்சர் சரிங்களா, நீங்க ஏன் என்கிட்ட இப்படி ஹாஷா பேசுறீங்க, நான் கிட்ட எதனா தப்பா கேட்டேனா, இதுதானே விஷயம், என்னது அப்படின்றத கேட்டேன், நீங்க அதுக்கு ஆமா சொல்லுங்க இல்ல இல்ல சொல்லுங்க, அதுக்கு ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த டீச்சர் இருக்கிறாங்க, சோ நீங்க கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க, இது பெருசு படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல மேம் நான் பெருசு படுத்தல, நான் ஜஸ்ட் நான் கேக்குறேன், எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன் அப்படின்னு. அப்புறமா நார்மலா அவங்க என்கிட்ட சாரி கேட்டாங்க, இனிமே இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன் மேம் சாரி, ஸோ உங்க 2 ஸ்கூலுக்குமே வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ஆட்டிடியூட் நீங்க வந்து போகாமையே விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் கேட்கா போயிட்டு இருப்பீங்க, இல்ல அவங்க போய் அவங்க என்ன இப்படி திட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு தெரியாமையே போயிடும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வந்து நீங்க உங்க பொறுமையை ஹேண்டில் பண்ணணும். உண்மையான நேர்மையான விஷயங்களுக்கு நீங்க வந்து நின்று கேள்வி கேட்கறதுல தப்பே இல்லைங்க. ஸோ அதுதான். அடுத்தது 3வது விஷயம் அப்படின்னா நம்ம மத்தவங்களுக்காக என்ன செய்யறோம் அப்படின்றது. எனக்காக இவன் செய்யல, எனக்காக இவ இது செய்யல, எனக்காக யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து மத்தவங்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 பேரை நம்ம ஹாப்பியா அவங்கள சிரிக்க வச்சோமா, அந்த சிரிப்பு ஒரு குழந்தையோட சிரிப்புல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு தெரியுமா. அது ஒரு குழந்தைய நீங்க சிரிக்க வச்சீங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் பூரா உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மத்தவங்களை வந்து நம்ம சிரிக்க வைக்கணும். நிறைய நம்ம வந்து மத்தவங்களுக்காக நல்லது செய்யணும். நீங்க நல்லது செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நல்லதே நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்லதே நினைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே வந்து சேரும். அது லக்குன்னு சில பேருங்க, ஆனா அது லக்கு கிடையாது. நீங்க உங்க எண்ணத்தை எப்படி நீங்க வச்சிருக்கிறீங்க, அந்த எண்ணத்தால உங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, அதை பொறுத்துதான் நம்மளுக்கு நல்லது அண்ட் கெட்டது இது எல்லாமே நடக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் 3 விஷயம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட அட்வைஸ் சொல்ல மாட்டேன், மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஷேரிங் தான். எனக்கு என்னென்ன விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதனால ஒருத்தரோட தாட்ஸ்ல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்து அவங்க நாளைக்கு வந்து இந்த உலகத்தை இந்த வேர்ல்ட அவங்கள சுத்தி இருக்கிற விஷயங்களை வந்து வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாலே எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஸோ அதனால ஒரு ஷேரிங் தான். ஸோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நான் உங்க திவ்யா தமிழ்ச்சி பேசுறேன். இன்னும் நிறைய ரெக்கார்டிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அப்லோட்ஸ் சீக்கிரமா வரும். நன்றி. தேங்க்ஸ். பை. டேக் கேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான்